இவர் சொன்ன திட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கம்மா. ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்று ஜெயலலிதா பண்ணதாக இருக்கும், இல்லை எம்ஜிஆர் பண்ணதாக இருக்கும், இல்லை வந்து கலைஞர் பண்ணதாக இருக்கும், இல்லை திமுக ஸ்டாலின் பண்ணதாக இருக்கும். ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்குமா, ஆண் முதலமைச்சர் பெண் முதலமைச்சர். இப்போ உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது? மகளிர் ஓட்டு போடுறேன் விஜய்க்கு என்னாக்கு தான் ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன், விஜய் ஓட்டு போடுறீங்களா மகளிர்களை? விஜய் வந்த உடனே உங்களுக்கு மொதல் ஆப்பு மொத்தம் 1,24,800 கோடி. இதை வச்சு தான் 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் போடணும். ஃபிஸ்கல் டெபிசிட்டே 1 லட்சம் கோடி தான்டா தம்பி. உன் கட்சியில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கே 2 கோடி கேட்குற. அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 5 கோடி செலவழிக்கணும். இந்த 5, 3, 8 கோடி எங்கே இருந்து எடுப்பான்? இந்த ஊழல் பண்ணாமல் எப்படி எடுப்பான்? எல்லாம் தர்ம பொறுப்புகளா நீங்கள்லாம்? திமுக அரசு இது வரைக்கும் கொடுத்ததே கழுத்தில் நிற்கிதுமா. இதை செயல்படுத்தணும். என்ன பண்ணணும் தெரியுமா? 15% ஜிடிபி growth ரேட் கொண்டாடணும். 18%க்கு அச்சீவ் பண்ணணும். முடியுமா? உனக்கு என்னன்னே தெரியாமல் பட்ஜெட் போட்டிருக்கிய 1,20,000 கோடிக்கு. உன்னால் அது முடியுமா? நீ வந்தவொடனே என்னமோ நீ வந்தவொடனே பெண்களுக்கு 0 டாலரன்ஸு பேரை சொல்லிட்டா நீ என்னன்னா உன் வீட்டு பெண்களுக்கே நீ ஒழுங்காக கொடுக்கல. அதுவே வந்து இதெல்லாம் ஒர்த்லெஸ்ன்னு சொல்கிற நீ. அப்போ எந்த அளவுக்கு நீ ஒரு அயோக்கிய ராஸ்கல். நீ எப்படிப்பா வந்து வெளியே வந்து மேடையில் பேசுகிறான்னு எனக்கு தெரியல. நீ ஒரு தலைவனாக இருந்துக்கிட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் நான் தனி மினிஸ்ட்ரி தனி டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணேன், அதுக்கு நானே தலைவனாக இருப்பேன்னு சொன்னால் உனக்கு தகுதி வேணாமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்றைக்கு நடந்த மகளிர் தின சிறப்பு விழா தாவேகாவு சார்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுக்கடுக்காக மகளிர் சார்ந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு விஜய் அவர்கள். அதை தேர்தல் வாக்குறுதியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்குமா, ஆண் முதலமைச்சர் பெண் முதலமைச்சர், அது மட்டும் மிஸ்ஸிங். தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காரு சார். அடுத்த முதலமைச்சராக நான் வருவேன்னு சொல்கிறேன். அது ஆண் முதலமைச்சர் ஒன்று, பெண் முதலமைச்சர் ஒன்று, ஆண் எஸ்பி ஒன்று, பெண் எஸ்பி ஒன்று, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அது மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னா பெண் முதலமைச்சர் ஒருத்தரை போடலாம்ல. சட்டத்தில் இடம் இல்லை, அது ஒன்று தான் மிஸ்ஸிங். மற்ற எல்லாமே சொல்லிட்டாப்புல. பார்த்தேன் நேற்று இதில் எனக்கு என்னென்னா, அவருடைய அனௌன்ஸ் பண்ண மகளிர் திட்டத்தில் அனௌன்ஸ் பண்ண இந்த ஒரு எத்தனை ஸ்கீமு, கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கீம் சொல்லியிருக்கார். இந்த 10 ஸ்கீமை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவர் சொன்னது பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் நலன். இது வந்து விஜயின் இதுக்காக ஒரு தனி அமைச்சரகம் உருவாக்கப்பட்டு அது விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொன்னது தான். தனித்துறை உருவாக்கப்பட்டு அது விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர். இதை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ஒரு ஏகப்பட்ட கேள்விக்குறியாக வந்தது. பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் இந்த நலனை தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை தன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு இன்றைக்கி திராட்டில் இருக்குது. பிள்ளைகள், குழந்தைகள், 2 குழந்தை பெற்ற 2 குழந்தையும் இன்றைக்கி தெருவில் விட்டாச்சு. முதியோர்கள், அவள் அப்பா அம்மா பேச்சையும் கேட்குறதில்ல. இந்த 3யுமே செய்யாத ஒரு நடிகன் அதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி மக்களுக்கு செய்ய போகிறேன்னு சொன்னால் இது எவனாவது நம்புவான்? நம்ம ஒரு சின்ன பிள்ளை கூட நம்புமா? தஞ்சாவூர் கூட்டத்தில் நான் அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கையாக, தாய்மாமனாக, உங்கள் குழந்தையாக, இப்படிலாம் வந்து உங்களுக்கு எங்களுக்குமான பிணைப்பு வந்து தேர்தலுக்கான பிணைப்பு அல்ல. இது வந்து எமோஷன், ஓஷியானிக் எமோஷன் அப்படின்னாப்புல. நீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட உனக்கு எமோஷன் கிடையாது, ஒய்ஃபோட எமோஷன் கிடையாது. கல்யாணம் பண்ணி 2 குழந்தையை பற்றி இத்தனை நாள் வாழ்ந்த ஒய்ஃபோட எமோஷன் இல்லை. அதுவும் உன்னைய ரசித்து வந்து கல்யாணம் பண்ணிச்சு அந்த பொண்ணு, சங்கீதான்ற பொண்ணு, அதோடய உனக்கு எமோஷன் இல்லை. பெற்ற பிள்ளைங்க 2 பேரும், ஒரு பொண்ணு
லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு இன்னொரு பொண்ணோட சேர்ந்து தங்கியிருக்கான். பையன் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கான். ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு நேற்று தான் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு கோர்ட்டில் போய். அப்பா அம்மா பேச்சை கேட்குறதில்ல, அப்பா மேலேயே கேஸ் போட்ட. நீ எப்படிப்பா வந்து வெளியே வந்து மேடையில் பேசுகிறான்னு எனக்கு தெரியலங்க. என்ன 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 முகத்தோடு பேசுகிற? கொஞ்சமாவது உனக்கு குற்ற உணர்வு இருக்குது. 41 பேர் செத்தப்பே உனக்கு குற்ற உணர்வு இல்லை. ஓப்பன்னாக வந்து நேற்று வந்து சொல்கிறாரு, இது வந்து ஒய்ஃப் வந்து அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு. அதை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். சில பிரச்சனைகள் அப்படின்னு தானே சொல்கிறாரு, கரெக்டாக சொல்லலை சார். சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை தான், அதான பிரச்சனை, ஒய்ஃப் தவிர பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஒருத்தே கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? இல்லை, அது தனிப்பட்ட விஷயம், அதை பற்றி பேச வேண்டாம். தனிப்பட்ட விஷயத்தை நீ எதுக்கு மேடையில் பேசுகிற? நீ எதுக்கு மேடையில் பேசுகிற? தனிப்பட்ட விஷயம் நீ தானே மேடையில் பேசுகிற. நீ தானே மேடையில் பேசுகிற. தனிப்பட்ட விஷயம் வந்த உடனே என்ன பண்ண? உன் ஒய்ஃப் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டுட்டு கல்யாண மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸில் பட்டு சேலை, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை போட்டு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிற. அப்போ நீ என்ன சொல்ல வர்ற? உன்னை தேடி வரக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் என்ன மெசேஜ் சொல்கிற நீ? உன்னுடைய நடவடிக்கை மூலமாக, உன் நடவடிக்கை மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வர? மக்கள் அதை பிரித்து பார்க்க மாட்டாங்களா சார்? தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, அரசியல் வாழ்க்கை வேறு. அது எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருக்குமே இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண போகிறதில்ல. எப்போ? அது பொது வழிக்கு வராத வரைக்கும் அதை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறதில்ல. எம்ஜிஆர் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு, கலைஞர் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு, ராதா 8 கல்யாணம் பண்ணியிருக்காரு, கண்ணதாசன் 3 கல்யாணம் 4 கல்யாணமாக பண்ணியிருக்காரு. யாராவது அவங்க ஒய்ஃபு கோர்ட்டுக்கு போனாங்களா? யாராவது கோர்ட்டுக்கு போனாங்களா? அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லை. கோர்ட்டுக்கு போனது யார்? விஜய் ஒய்ஃபு தானே கோர்ட்டுக்கு போச்சு. நீ நடிகராக இருக்கும்போது கோர்ட்டுக்கு போனால் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. தனுஷ் வந்து டைவர்ஸ் பண்ணாங்க, ஒரு நாள் நியூஸ். அது ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸ் பண்ணார், ஒரு நாள் நியூஸ் முடிஞ்சு போச்சு. நீ அதே மாதிரி நடிகனாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் நியூஸ் முடிஞ்சு போயிருக்கு தம்பி. நீ ஒரு தலைவனாக இருந்துக்கிட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் நான் தனி மினிஸ்ட்ரி, தனி டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணேன், அதுக்கு நானே தலைவனாக இருப்பேன்னு சொன்னால் உனக்கு தகுதி வேணாமா? தகுதி வேணாமா? உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு என்ன எமோஷன் இருக்குது? உன் ஒய்ஃப்கிட்ட உனக்கு எமோஷன் கிடையாது. நீ பெற்ற பிள்ளைங்கிட்ட 2 பேர்கிட்ட எமோஷன் கிடையாது. உங்கள் அப்பா அம்மாட்ட எமோஷன் கிடையாது. உங்ககிட்ட வேலை பார்த்தவங்ககிட்ட எமோஷன் கிடையாது. செஃப்பாக இருந்தவன்கிட்ட எமோஷன் கிடையாது. பிஏவாக இருந்தவன்கிட்ட எமோஷன் கிடையாது. நீ யாருக்கு எமோஷனாக இருக்க? அப்போ நீ யாருக்கு அணவன் நீ? அப்போ நீ வந்து உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னவாக இருக்குது? உன் மேலே குற்றச்சாட்டு வருது. அந்த பொண்ணை அதே நடிகையை கூப்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு போவியா? கல்யாண ட்ரெஸ்ஸில் கல்யாண மாப்பிள்ளையை விட நீங்கள் 2 பேரும் தான் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி இருந்தீங்க. அப்போ நீ என்ன மெசேஜ் சொல்ல வர? நீ என்ன மெசேஜ் சொல்ல வர? என்னையை ஃபாலோ பண்ணுறவன் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பான்னு சொல்கிறீல்ல. அப்போ உங்கள் 2 பேரை மாதிரி தான் விஜய் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் விளங்குமா குடும்பம்? இல்லை, ஸ்டில் அது ஒரு தனிப்பட்ட விஷயமா தான் சார் பார்க்கப்படுது. இப்போ அந்த நிகழ்வுக்கு பிறகும் கூட மகளிர் தின சிறப்பு விழா கொண்டாடுறாங்க, அதில் அத்தனை பெண்கள் கலந்துக்கிறாங்க, அவ்வளோ பேரும் மகளிர் தான் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நாடு கெட்டு போய் கிடக்குமா? அந்த அளவுக்கு நாடு கெட்டு போய் கிடக்கு. ஒரு பொண்ணு சொல்கிறாள்ல, அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்போம்னு சொல்கிறாள்ல, ஒருத்தி ஃபோன் பேசுகிறாள்ல, அவன் இவ்வளோ வச்சுருக்கான், இவன் இத்தனை பேரை வச்சுருக்கான், 10 பேரை கூட வச்சுப்பான், காசு இருக்குது வைப்போன்னு ஒரு பொண்ணு பேசுகிறாள்ல. அப்போ எந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய சினிமா படங்கள் எதை போர்ட்ரே பண்ணுது? ரவுடியாக இருக்கவன் கதாநாயகனாக இருக்கான். அப்பா அம்மாவை தரங்கட்டு பேசுகிறவன் கதாநாயகனாக இருக்கான். அப்பா அம்மாவை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவன் கதாநாயகனாக இருக்கான். அவனை லவ் பண்ணுறா பொண்ணு அப்படின்னு தான் நீ படம் எடுக்கிற. அப்போ இந்த இளைய சமுதாயம் எப்படி போய் நிற்கும்? அப்போ எங்கே போய் இந்த இளைய சமுதாயத்தை குழியில் தள்ளுறீங்க? 100% இளைய சமுதாயமே இப்படி போகலை. ஏன்னா கொஞ்சம் படித்த பெண்களும் ஆண்களும் உள்ள நாடு தமிழ்நாடு. அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய வல்லமை பெற்ற இளைஞர்களை பெற்ற நாடு தமிழ்நாடு. அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய, பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை பெற்ற நாடு தமிழ்நாடு. ஆனால் அதில் ஒரு 10% தற்குறி எந்த நாடாக இருந்தாலும் இருக்க தான் செய்வான். 10% தற்குறி எந்த நாட்டிலையும் இருக்க தான் செய்வான். அது தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலே இருப்பான். ஓகே.
அப்போ நீங்கள் அவனை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களும் தற்கொலை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த இளம் பெண்களையும் தற்கொலை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஊடகம் யாரை காமிக்குது? ஊடகம் யாரை காமிக்குது? இந்த தற்கொலைகளை தான் காமிக்குது. யாருக்கு அதிகமான லைக் வருது? ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் வக்கிரமாக பேசுகிறவங்களுக்கு, செக்ஸியாக பேசுகிறவங்களுக்கு, ஆபாசமாக பேசுகிறவங்களுக்கு, ஆபாசமாக நடிக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்ருக்காங்க ஃபேன் பேஸ். இவங்களெல்லாம் வந்து நம்ம 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 வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக நீ ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? அப்போ ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகுறது? எதிர்காலம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீ உருவாக்கி வச்சுருக்க? நீ அந்த கூட்டத்துக்கு நீ சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஒரு டீச்சர் அப்படின்னா பாடம் நடத்துகிறவர் டீச்சர். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, பாடம் நடத்துகிறவன் டீச்சர். ஆனால் ஒரு மாணவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவன் கிரேட் டீச்சர். ஓகே, மூணாவது ஒரு டீச்சர் இருக்கார். அந்த டீச்சரை பார்த்து நான் இந்த டீச்சர் மாதிரி இருக்கணும், நான் இந்த டீச்சர் மாதிரி நடக்கணும், நான் இந்த டீச்சர் மாதிரி பேசணும், நான் இந்த டீச்சர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நான் இந்த டீச்சர் மாதிரி ஒழுக்கமாக நடக்கணும், இந்த டீச்சர் மாதிரி சப்ஜெக்டில் நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு எந்த மாணவன் ஒரு டீச்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறானோ அவர் தான் இன்ஸ்பைரிங் டீச்சர். அதுதான் லீடருக்கும் பொருந்தும், இன்ஸ்பைரிங் லீடர். புரியுதா? இன்ஸ்பைரிங் லீடராக நீ இருக்கணும். அப்போ தான் இளைய தலைமுறையை, இளைய சமுதாயத்தை நீ வழிநடத்த முடியும். அதனால தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஓகே, எம்ஜிஆரை பார்த்து எல்லாரும் சூடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷனல் லீடர். நீங்கள்லாம் வெறும் சினிமா ஆக்டர்ஸ். ஓகே, அவர் இன்ஸ்பிரேஷனல் ஆக்டர். அதனால தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அப்போ புலியை பார்த்து பூனை எலிகள் சூடு போட்டுக்கிட்ட மாதிரி, அணில்கள் சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நீ சூடு போட்டுக்கிட்டா ஜெயிக்க முடியாது தம்பி. ஓகே, இல்லை ஜெயிக்க முடியாதுன்னா திட்டங்கள் அறிவிக்கிறாரு. இந்த திட்டங்களை பார்ப்போம், என்னென்ன திட்டங்கள் சொல்லியிருக்காருன்னு. இந்த திட்டங்களை ஒட்டுமொத்தமாக நான் நேற்று பார்த்தேன். இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். ஒட்டுமொத்தமாக இதை கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். எவ்வளோ தெரியுமா? 1,20,000 கோடி வருது. எவ்வளவு நாளைக்கு சார்? ஒரு ஆண்டுக்கு? ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கோடிமா சொன்ன 10 திட்டத்தில் இந்த 10 திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு 1,20,000 கோடி. ஆண்டுக்கு 1,20,000 20,000 கோடிமா. இந்த 1,20,000 கோடி ஏற்கனவே இருக்கிற ஃபிஸ்கல் டெபிசிட் என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? ஆல்ரெடி நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் 90,000 1,00,000 கோடி. ஓகே, இவன் சொன்ன திட்டத்தை சேர்த்து நடத்துனா 1,50,000 கோடி. 1,00,000 + 1,000 2,50,000 கோடி. வருஷத்துக்கு 2,50,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட். எஃப்ஆர்பிஎம் ஆக்டு அதை வாங்க அலோவ் பண்ணாது. லோன் வாங்கணும்னு எவ்வளோ வாங்குறது? இதை செயல்படுத்தணும்னா லோன் வாங்கணும் அப்படின்னம்னா ஜிஎஸ்டிபியில் 4 to 5% மேலே போகணும். எஃப்ஆர்பிஎம் ஆக்டு 3% தான் வாங்கணும். இன்றைக்கே வந்து தமிழ்நாடு அரசு 3% ஈக்குவலாக வாங்கி வச்சுருக்கு லோனு. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய அனைத்து சமூக நல திட்டங்களும், காலை உணவு திட்டத்திலேருந்து புதுமை பெண் திட்டம் 1000 ரூபா, தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா மாணவர்களுக்கு, நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், அன்பு சோலை, அன்பு கரங்கள், வெற்றி நிச்சயம், இப்படி மாதிரி ஆயிரக்கணக்கான திட்டங்களை போட்டு வச்சுருக்கு. ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களெல்லாம் சமூக நல திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு அரௌண்ட் 40,000 to 50,000 crore ஆகுது இப்போதைக்கு. இதே வந்து 3% ஜிஎஸ்டிபியில் 3% ஈக்குவலாக வந்துருச்சு. ஓகே, அதுக்கு மேலே கடன் வாங்க முடியாது. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3% ஆஃப் ஜிஎஸ்பி தான் வாங்க முடியும். மேக்ஸிமம் போனால் இன்னும் 1% வாங்கலாம். அப்போ பொருளாதாரத்தை உயர்த்தணும். இப்போ ஏன் எதனால் வந்து திமுக ஸ்டாலினால் இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடிஞ்சது? பொருளாதாரத்தை 11.19% உயர்த்தியிருக்கார். அப்போ 11.19% ஆக்சுவல் பொருளாதாரமாக உயர்ந்துச்சுன்னா நாமினல் ஜிடிபி வந்து 16%. புரிஞ்சுங்களா? நியர்லி அரௌண்ட் 16 to 17% வந்துடும் நாமினல் ஜிடிபி. இந்த 11.19% இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. அதனால தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இத்தனை இலவச திட்டங்களையும் செயல்படுத்த முடியுது. அதை தாண்டி பென்ஷன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமாக மாற்றி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஈக்குவலண்ட்டாக கொண்டாந்து கொடுத்துருக்காரு. 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டு, 11,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட்டு.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2000 ரூபா தரேன்னு சொல்லி இப்போ கோடைகால சிறப்பு நிதி 5000 ரூபாயில் 2000 ரூபா போட்டார் ஆல்ரெடி. இப்போ வந்தால் 2000 ரூபா நல்லா செய்ய முடியுன்றதை காமிச்சிட்டார் அவர். இல்லை அதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாருல நேத்தைக்கான மேடையில் நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் கூட திடீர்னு ஒரு 5000 ரூபாய் காலையிலேயே வந்து அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதான் முடியுது. அவர் அந்தளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சுருக்காரு, அவரால் முடியுது. அப்படி பண்ணியுமே ஃபிஸ்கல் ஜிஎஸ்டிபியில் 3% லிமிட்டை வச்சுருக்காருல்ல. அப்போ உங்களால் பண்ண முடியும், நிதி இருக்கு, ஆனால் ஏன் நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்கன்னு தானே கேட்குறேன். என்ன நிதி பற்றாக்குறை? இதுக்கு மேலே வர வேண்டிய நிதி இருக்குமா? இன்னும் செயல்படுத்த முடியாத திட்டங்கள் இருக்குது. அப்போ நிதியெல்லாம் ஒழுங்காக கிடச்சிச்சின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செஸ்ஸை 2014 செஸ் வந்து 10% இருந்தது. இன்றைக்கி 28% செஸ் போட்டு மோடி வந்து மொத்தமாக பணத்தை எடுத்துடுறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன அது டேக்ஸ் ரெவல்யூஷனில் வரமாட்டேது, ஷேரிங்கில் வரமாட்டேது. அப்போ அந்த 20% போச்சுன்னா நம்மளுக்கு டேக்ஸ் ரெவல்யூஷன் வரக்கூடிய 41%ல் 4% தான் நம்மளுக்கு வருது, வேறு தமிழ்நாட்டுக்கு. ஓகே. அப்போ செஸ்ஸை வந்து நீங்கள் -28% கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது? கிட்டத்தட்ட 3% கீழே தான் வருது. அப்போ அந்த நிதியெல்லாம் வந்துருச்சுன்னா மின்சார கட்டண உயர்வை தடுத்து நிறுத்தியிருக்கலாம், சொத்து வரி உயர்வை தடுத்து நிறுத்தியிருக்கலாம், மற்ற விலைவாசி உயர்வை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இதெல்லாம் வராதனால இது செய்ய முடியல. அப்போ என்ன ஆகுது? இந்த ஜிடிபி குரோத்தை 11.19% குரோத்தை சஸ்டைனபிளாக 14% 15% அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொண்டு போகணும். ஓகே. கொண்டு போனால் மட்டும்தான் இந்த வரிச்சுமையை குறைக்க முடியும். ஆனால் அதை கொண்டு போகக்கூடிய பக்குவம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மு.க. ஸ்டாலின் இருக்குது, காமிச்சிருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் இத்தனை ஸ்கீமையும் போட்டு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் சொன்ன திட்டங்கள், நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் ஆல்ரெடி நிறைவேற்ற செயல்பாட்டில் இருக்கிறது. இதுக்கு மேலே ஃப்ரீ ஃபீஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே. எப்படி பண்ணலாம்? 15% ஜிடிபி க்ரோத் ரேட் கொண்டாடணும், 18%க்கு அச்சீவ் பண்ணணும். முடியுமா? 6-7% அச்சீவ் பண்ண முடியாத எடப்பாடியால் பண்ண முடியுமா? அதை உனக்கு என்னன்னே தெரியாமல் பட்ஜெட் போட்டிருக்கிய 1,20,000 கோடிக்கு விஜய், உன்னால் அது முடியுமா? எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு பட்ஜெட்டு, எவ்வளவு ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது அப்படின்னே தெரியாமல் ஆல்ரெடி ஒரு 1,00,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட்டுப்பா. அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு 1,00,000 கோடி கடன் வாங்குகிறோம் நம்ம வெளியே இருந்து. 90,000 கோடி கடன் வாங்குகிறோம் வருஷத்துக்கு. நீ இன்னொரு 1.5 லட்சம் கோடியை ஏற்றிருக்கே நீ. அப்போ என்ன ஒரு சொன்ன 10 ஸ்கீமில் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்க நீ. ஓகே. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஞான சூன்யமாக நீ இருக்க அப்படின்றது நீ நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 ஸ்கீம்லேயே தெரியுது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்கீமாக பார்த்துருவோம் இது எப்படின்னு. ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கான மதிப்பு மிகு மகளிர் திட்டம் ரூபாய் 2,500 பெர் மந்த்து. மகளிர் உரிமை திட்டம். மகளிர் உரிமை திட்டம் அது வந்து டிஎம்கே அரசு பண்ணுறது. அது 2,000 ரூபா கொடுத்துட்டாரு. அவர் அடுத்து வரும்போது கொடுப்பாரு. 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்துட்டாரா? இப்போ கொடுத்தது என்னது? அது கோடை தொகுப்பு தானே சார். 3 மாதத்துக்கான 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 3+2 அந்த பேரில் கொடுக்க முடியாது. அதனால அது கோடை சிறப்பு திட்டம்னு கொடுத்துருக்காங்க. கோடைகால சிறப்பு திட்டம். அது தேர்தலுக்கு முன்னாடி திமுகவினுடைய ஸ்டண்ட்ன்ற விமர்சனம் இருக்கு, அது தனியா இருக்கட்டும். இப்போ இந்த 2,500 ரூபாய் அதனுடைய காப்பின்னு தானே சொல்றாங்க. ஆமா, காப்பி தான். இவர் சொன்ன திட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கம்மா. ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆல்ரெடி ஒன்று ஜெயலலிதா பண்ணதாக இருக்கும், இல்லை எம்ஜிஆர் பண்ணதாக இருக்கும், இல்லை வந்து கலைஞர் பண்ணதாக இருக்கும், இல்லை திமுக ஸ்டாலின் பண்ணதாக இருக்கும். ஓகே. ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக புதுசாக சொல்லியிருக்கேன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாமே இன்க்ரிமெண்டல். இதில் நான் கூட கொடுக்குறேன், இதில் நான் கொடுக்குறேன், பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். மதிப்பு மிகு மகளிர் திட்டம் 2,500 ரூபா மாதத்துக்கு. அப்படின்னா எலிஜிபிள் உமன் வந்து இவர் சொல்கிறபடி 60 வயசுக்கு அப் டு 60 வயசு தானே. 60 வயசுக்கு மேலே தான் பணமே வேணும். ஆனால் 60 வயசு வரைக்கும் தான் கொடுப்பேன்றார் அவர். சரியா? அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபை ரிமூவ் பண்ணிடுறார். மொத்த எஸ்ஐஆர் படி, இப்போ லேட்டஸ்ட் எஸ்ஐஆர் படி மொத்த ஓட்டில் பெண்கள் ஓட்டு 2,89,00,000, ஆண்கள் ஓட்டு 2,77,00,000. இந்த 2,89,00,000 60 வயசுக்கு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. 2 கோடி மட்டும் வச்சுக்கோங்க. 2 கோடி பேருக்கு 2,500 ரூபா கொடுத்தா வருஷத்துக்கு 60,000 கோடி கமிட்மெண்ட்டுமா. ஓகே. வருஷத்துக்கு எவ்வளவு?
60,000 கோடி 60,000 கோடி கமிட்மெண்ட். சரி, அடுத்து. ரெண்டாவது அன்னபூரணி கேஸ் சிலிண்டர் ஸ்கீம். ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் ஸ்கீமு ஆல்ரெடி கொடுத்ததான், கவர்மெண்ட் கொடுத்ததான். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் 6 சிலிண்டர் ஃப்ரீ. 6 சிலிண்டர் இன்ட்டு 2 கோடி ஃபேமிலி. ரேஷன் கார்டு 2 கோடி 25 லட்சம் பேருக்கு இருக்குது. 2 கோடி மட்டும் எடுங்க, 25 லட்சத்தை விட்டுருங்க. இந்த ஒயிட் கார்டு வச்சுருக்கவங்க, இந்த சுகர் கார்டு வச்சுருக்கவங்கலாம் விட்டுருங்க. 2 கோடி ஃபேமிலி, 10,800 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட். அடுத்து அண்ணன் சீர் திட்டம். அண்ணன் சீர் திட்டம் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் 8 கிராம். ஏற்கனவே தாலிக்கு தங்கம் ஜெயலலிதா கொடுத்தாங்க 4 கிராம். ஏற்கனவே கொடுத்த ஸ்கீம் தான், இது புது ஸ்கீம் கிடையாது. சில்க் சாரி, பட்டு சேலை, இது ஏற்கனவே கலைஞர் கொடுத்தது தான். சரி, 8 கிராம் கோல்டு. இப்போ கோல்டு எவ்வளோமா? ஒரு 1,15,000 20க்குள்ளே மாறி மாறி வந்துட்டு இருக்கு சார். 1,20,400 ரூபா வருது இன்னைக்கு லேட்டஸ்ட். எவ்வளவு? கூட குறைச்சல் ஏறுது இறங்குது. இருக்கு. 1,20,000 வச்சுக்கோ. 1,20,000. சில்க் சாரி ஒரு 1,500 ரூபாய்க்கு எடுக்கணும்ல. கல்யாண வீட்டுக்கு சில்க் சாரி 400 ரூபாய்க்கு கொடுப்பீங்க, 1,500 ரூபா. சரி, டோட்டல் பெர் மேரேஜ், ஒரு மேரேஜுக்கு 1,21,900 ரூபா. எஸ்டிமேட்டட் மேரேஜஸ் பெர் இயர், வருஷத்துக்கு 6 லட்சம் மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 லட்சம் மேரேஜ் ஆன் ஆவரேஜ் நடக்குது. அப்போ எவ்வளோ ஆச்சு? வருஷத்துக்கு கமிட்மெண்ட்டு 7,314 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட். இது 3வது ஸ்கீம். 4வது காமராஜர் எஜுகேஷன் ஸ்கீம். ஓகே, இடைநிற்றலை குறைப்பதற்காக 15,000 கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே புதுமை பெண்லையும் தமிழ் புதுவன் திட்டத்துலையும் 1,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படின்னா 12,000 ரூபா திமுக கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ஆல்ரெடி. இதை வந்து ஒரு 3,000 ரூபா கூட்டி 15,000 ரூபா கொடுக்குறேன்ற. இல்லை, புதுமை பெண் திட்டமோ தவ புதல்வன் திட்டமோ அது டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸுடைய அக்கௌண்ட்ல போகிறது தானே. ஆமாம். இப்போ இது வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை கார்டியனுக்கோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல மாதந்தோறும் ஆண்டுதோறும் 15,000 ஆண்டுதோறும் 15,000 கொடுக்குறீங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிற பணம் பேரண்ட்டுக்கு போயிடுது. பிள்ளைகளை படிக்க வைப்பாங்களா, கடன் கட்ட அடைப்பாங்களா? இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு போனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டு. உன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கும் உன்னை நம்பி வரக்கூடிய இளைஞனுக்கும் பணம் கொடுக்க மாட்டேன், ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுப்பேன். ஓகே, அது எவ்வளவு? டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்க இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் 12,000 ரூபா கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. நீ 15,000 ரூபா அது வீட்டில் கொடுப்பேன்ட்ட. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் ஆணும் பெண்ணும் 2 பேர் இருந்தால் திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா 2 பேருக்கும் 12,000 24,000 ரூபா கொடுக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை குறைச்சி உங்கள் குடும்பத்துக்கே 15,000 தான் தருவேன்றார். புரியுதா? எவ்வளோ இருக்குது? 2.2 கோடி ஃபேமிலி, 33,000 கோடி வருஷத்துக்கு. எவ்வளவு? 33,000 கோடி. இதுவே தாண்டி போயிடுச்சு சார். போகட்டும். அடுத்து ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் உமன். இப்போ திமுக அரசு 7,500 பஸ்ஸில் ஃப்ரீ விடியல் பயணம் அலோவ் பண்ணுது. மொத்த பஸ்ஸு தமிழ்நாட்டில் இருக்க பஸ்ஸு 21,000 பஸ்ஸு. ஓகே, இவர் 21,000 அரசு பேருந்துலையும் ஃப்ரீ சொல்கிறாரு. 21,000 அரசு பேருந்துகளையும் ஃப்ரீ அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா கமிட்மெண்ட்டு திமுக அரசுக்கு 3,600 கோடி வருஷத்துக்கு செலவாகுது விடியல் பயணத்துக்காக. மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸுக்காக 3,600 கோடி. இது எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணால் சரி, அது அப்படியே டபுள் ஆகும். அதை கூட டபுள் கூட விட்டுருங்க, 5,000 கோடி எடுத்துக்கோங்க. வருஷத்துக்கு எவ்வளவு? 5,000 கோடி பேர் செலவு. இந்த ஸ்கீமெல்லாம் எதிர்த்தவர் அருண்ராஜ். அந்த அருண்ராஜ் தான் இந்த தேர்தல் அறிக்கை பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து உமன் சேஃப்டி ஃபோர்ஸ். அதுக்கு பேர் என்னமோ வச்சுருக்காரு, வேலு நாச்சியார் படை. அது வந்து 0 டாலரன்ஸ் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். உமன் சேஃப்டிக்கு வந்து பாடி கார்டாக 500 பாடி கார்டு குரூப் ஏதோ உருவாக்குறாரு. 500 குரூப் மஃப்டியில் கேமரா பொருத்திய உடை அணிந்து. ஆமாம், எல்லாமே எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஆல்ரெடி இருக்குது. எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஆனால் கிரைம்ஸ் நடக்காமையா இருக்குது, நடந்துட்டு தானே இருக்குது. அதுக்காக இவர் உமன் சேஃப்டி ஃபோர்ஸ் உருவாக்குறாரு. ஓகே, இதுக்கு வந்து ப்ளஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1,500 கோடி ஆகும் செலவாகும் வருஷத்துக்கு. இது ஒரு 1,500 கோடி. அடுத்து 0 டார்க் ஸ்பாட் சிசிடிவி ஸ்கீம். ஓகே, 2,000 கோடி வருஷத்துக்கு. அது இல்லாத இடங்கள்லாம் சிசிடிவி போடுறோம், டார்க் ஸ்பாட்டு இருட்டான இடங்கள்லாம் சிசிடிவி போடுறோம் அப்படின்னம்னா, இன்ஃப்ராரெட்டோட சிசிடிவி போடுறோம்னா அதெல்லாம் சேர்த்து ஒரு 2,000 கோடி. அதில் வந்து என்னது ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ், வேனிக் பட்டன் 24/7
அது ஒரு கண்ட்ரோல் சென்டர். இன்க்ளூடிங் ஷேர் ஆட்டோஸ். இன்க்ளூடிங் ஷேர் ஆட்டோஸில் கூட. ஆமாம், ம் இதோட சேர்த்து ம் அதுக்கு ஒரு தனி நெட்வொர்க்கு, ஜீரோ டார்க் ஸ்பாட்டு, சிசிடிவி கேமரா நெட்வொர்க்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணி சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணி அங்கேருந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாப்புல. ஆல்ரெடி காவலன் ஆப்னு ஒன்று தமிழ்நாடு போலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கான். மொபைல் ஃபோன் எல்லார்ட்டையும் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலே போலீஸ் வந்துடும் டக்குன்னு. ஓகே, இவர் புதுசாக சொல்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. ஓகே ரைட்டு, விட்டுருங்க. அது ஓகே சேர்த்தா இது ஒரு 2000 கோடின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ரீ சானிடரி நாப்கின்ஸு. சானிடரி நாப்கின்ஸு மொத்தம் எலிஜிபிள் ஓட்டர்ஸை 2,89,00,000 இருக்கான் லேடிஸ். அதில் ஒரு 30 லட்சம் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க. 30 லட்சம் பேரை விட்டுருங்க. இப்போ 40 லட்சம் பேரை விட்டுருங்க. 2.5 கோடி பேர் பெண்கள். சின்ன குழந்தைங்களை விட்டுருங்க. அவங்களுக்கு எல்லாம் சானிடரி நாப்கின்ஸ் கொடுத்தா 50 ரூபானா, மாதத்துக்கு 50 ரூபான்னா கிட்டத்தட்ட அது 2.5 கோடி பேருக்கு போட்டால் 1,500 கோடி வருஷத்துக்கு. ஓகே சரியா? அதுக்கடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு லோன் சப்சிடி. செல்ஃப் ஹெல்ப் குரூப் லோனுக்கு என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா தெரியுமா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் யார் உருவாக்குனது தெரியுமா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் உருவாக்குனதே வந்து கலைஞர் தான். ஸ்டாலின் தலைமையில் தான் அது உருவாக்கப்பட்டது. சுய உதவி குழுக்கள். ஆமாம், சுய உதவி குழுக்கள். இன்றைக்கி வருஷத்துக்கு 30,000 to 35,000 கோடி லோன் மட்டும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொடுத்துட்ருக்காரு ஸ்டாலின். எவ்வளோ கொடுக்குறாரு? 30,000 கோடி கிட்ட. 35,000 கோடி கொடுக்குறாரு. இதில் 99% செல்ஃப் ஹெல்ப் குரூப் திரும்பி ஒழுங்காக ரீபே பண்ணுறாங்க. 2 லட்சத்துலேருந்து குறைஞ்சது 2 லட்சம் வாங்கலாம் லோனு. உனக்கு இது அப் டு 5 lakhs வரைக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாரு. அதுவும் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த 5 lakhs-உம் வெயிவ் பண்ணிடுவோம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இதுக்கு மேலே கொடுத்துட்ருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன் நான். 2 லட்சம் வாங்குற செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒரு குரூப் இருக்குது. 5 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க, 10 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க, 20 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் 4 கேட்டகரி இருக்குது. இந்த 4 கேட்டகரியும் சேர்த்து 35,000 கோடி கொடுத்துட்ருக்காரு ஸ்டாலின். உன் கணக்குப்படி பார்த்தா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணால் 5 லட்சம் சப்சிடி ஃப்ரீ. தம்பி, அதை விட அதிகமாக கொடுத்துட்ருக்காங்கப்பா. 4 டைம் அதிகமாக கொடுத்துட்ருக்காரு ஸ்டாலின். நீ இது விவரமே தெரியாமல் எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தான்னு எழுதி கொண்டு வந்து இங்கே வந்து ஒப்பிச்சிக்கிட்டு இருக்க நீ. அப்போ 35,000 கோடி கொடுக்குறத குறைச்சி நீ 3,000 கோடியாக குறைக்க போகிறன்றதை தெளிவாக சொல்லியிருக்கப்ப நீ. அப்போ உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது? அப்போ என்டையர் மகளிர் ஓட்டு போடுறேன் விஜய்க்கு என்னாக்கு தான் ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா மகளிர்களே? சுய உதவி குழுவில் இருக்கீங்களே, விஜய் வந்த உடனே உங்களுக்கு மொதல் ஆப்பு. அடுத்து தாய்மாமன் சீரு, கோல்டு ரிங்கு ப்ளஸ் பேபி கிட்டு. டே தம்பி, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் பேபி கிட்டு கொடுத்துட்ருக்கு தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி. ஓகே, கோல்டு ரிங்கு போடுறேன்னு சொல்கிற நீ பிறக்கிற குழந்தைக்கு. சரி, ஓகே. வருஷத்துக்கு 8.5 லட்சம் குழந்தை பிறப்பு இருக்குது தமிழ்நாட்டில். எவ்வளவு? 8.5 லட்சம் பேர் குழந்தை, புது குழந்தை வருஷத்துக்கு பிறக்குது. ஓகே, காஸ்ட் வச்சுக்கோங்க. ரிங்கு ஒரு 5,000 ரூபா வச்சுக்கோங்க, பேபி கிட்ட ஒரு 3,000 ரூபா, 8,000 ரூபா. ஸோ 8 லட்சம் பேருக்கு 680 கோடி per வருஷத்துக்கு. ஓகே, அடுத்து இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக பாருங்கள். உமன் ஸ்கீம் 2,500 ரூபாய்க்கு வந்து 60,000 கோடி. கேஸ் சிலிண்டருக்கு 10,800 கோடி. மேரேஜ் ஸ்கீமுக்கு ஒரு கிராம் கோல்டு பட்டுச்சேலை அதுக்கு 7,314 கோடி. எஜுகேஷன் கிராண்டு அந்த இதுக்கு வந்து 33,000 கோடி. அடுத்து ஃப்ரீ பஸ் 5,000 கோடி. உமன் சேஃப்டிக்கு ஒரு 1,500 கோடி. சிசிடிவி அதுக்கு ஒரு 2,000 கோடி. சானிடரி நாப்கினுக்கு ஒரு 1,500 கோடி. சுய உதவி குழு சப்சிடி 3,000 கோடி. பேபி கிட்ட ஒரு 650 கோடி. மொத்தம் 1,24,800 கோடி. எவ்வளவு? 1,24,000 கோடி. 800 கோடி. டே ஃபிஸ்கல் டெபிசிட்டே 1 லட்சம் கோடி தான்டா தம்பி. உனக்கு என்னன்னே தெரியல. நீ சொன்ன 10 ஸ்கீம்லேயே சொல்ல முடிச்சு. இந்த மேனிஃபெஸ்டோவை யாரு தயார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றாங்க அப்படின்னா அதற்கான ஒரு குழு அமைச்சு அதில் வந்து எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை போட்டு இது எல்லாமே சாத்தியப்படுமா, இது திட்டங்களா நம்மளால செயல்படுத்த முடியுமான்னு இது எவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குல்ல சார்? அத்தான் பெரிய வேலையே இப்படி வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஞானசூன்யமாக இருப்பாங்கன்னு பாருங்க. இவங்க கையில் தமிழ்நாட்டை ஒப்படைச்சா தமிழ்நாடு எங்கே போகும்? திவாலாகி தான் போகும்.
தமிழ்நாடுல இது எல்லாத்தையும் கடந்து கடைசியில ஒரு டேட்டா சொல்றாருல சார், மாநிலத்தினுடைய மொத்த பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 4.39 லட்சம் கோடி, அதுல 30% மட்டுமே ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போகுது அப்படின்னா, அதான் ஊழலா போகுது அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாரு. முதலமைச்சர் அவர்களுக்கு 20%, மற்ற அமைச்சர்களுக்கு 10%, அந்த வீதத்துல இப்படியான ஒரு ஸ்கேம். சரி, அப்படியே வச்சுக்கோ, அப்படியே கணக்கு வச்சுக்கோ. அந்த கணக்கே இவர் சொல்ற கணக்கே கரெக்டுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டு 3.7 lakh crore. ஓகே. இந்த இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாங்குகிற கடன் வந்து ஆல்ரெடி ஃபிஸ்கல் டெபிசிட் 9,000 கோடி, 90,000 கோடி. எவ்வளவு? 90,000 கோடி. அதாவது வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை 90,000 கோடி. அப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து 31 லட்சம் கோடி இருக்குது. இப்போ 31 லட்சம் கோடி. ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 1,07,000 கோடி. அதாவது 90,000 1,07,000 கோடி ஃபைனல் ஃபிஸ்கல் டெபிசிட். டெபிசிட் ரேஷியோ வந்து 3% ஆஃப் த ஜிடிபி, ஜிஎஸ்டிபி 3%. அதான் மேக்ஸிமம் அளவு. அந்த அளவை அச்சீவ் பண்ணியாச்சு அவ்வளோ வரைக்கும். எஃப்ஆர்பிஎம் ரூல் என்ன சொல்லுதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி இருக்கணும். ஆல்ரெடி 3% வரைக்கும் வாங்கிட்டோம் நம்ம கடனை. இதுக்கு மேலே வாங்க முடியாத கடன் எவ்வளவு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரூல் படி, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3% ஆஃப் ஜிஎஸ்டிபிக்கு மேலே கடன் வாங்க முடியாது. வாங்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன், ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும். ஓகே ஓகே. கொள்கை எதிரிட்ட போய் எப்படி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவ? நீ கொள்கை எதிரி பிஜேபிகிட்ட போய் எப்படி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவ? ஜனநாயகம் பற்றியே நீ பேச வக்கு இல்லாதவன் எப்படி போய் கொள்கை எதிரிட்ட போய் வாங்கிட்டு வருவ? அது ஒன்றும் முடியாது. அடுத்து இதில் விஜய் சொன்ன ஸ்கீமை அமுல்படுத்தணும்னா 1,25,000 கோடி. எவ்வளவு? 1,20,000 கோடி எக்ஸ்ட்ரா. அப்போ கரண்ட் டெபிசிட்டு 1,07,000 கோடி. விஜய் சொன்ன டிவிகே ஸ்கீமை, இந்த 10 ஸ்கீமை மட்டும், முதல்ல சொன்ன 10 ஸ்கீமை மட்டும் இம்ப்ளிமெண்ட்னா 1,20,000 கோடி. மொத்தம் 3,70,000 கோடி தான் நம்மளுக்கு வருமானம். இதில் கிட்டத்தட்ட 1.8 to 2 lakh crore சேலரி, பென்ஷனு, அரௌண்ட் 2 lakh crore வந்து எதுக்கு போகுது? சேலரிக்கு போயிடுது, பென்ஷனுக்கு போயிடுது. மிச்சம் வந்து அது இது போக 2 lakh crore போக அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட்டு, வாங்கின கடனுக்கு வட்டி, வாங்கின கடனுக்கு பிரின்சிபல் பேமெண்ட்டு, இதெல்லாம் ஒரு 50,000 கோடி போயிடுது. 2.5 லட்சம் கோடி போயிடுது. கிட்டத்தட்ட 3,70,000 கோடியில் 2.5 லட்சம் கோடி போச்சுன்னா மிச்சம் இருக்கு எவ்வளோ இருக்குது? 1,27,000 கோடி தான் இருக்குது. இதை வச்சு தான் 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் போடணும். எவ்வளோ வரணும்? கையில் எவ்வளோ இருக்குது? 1,70,000 கோடி இருக்குது. 1,50,000 கோடியிலேருந்து 1,70,000 கோடி இருக்கும். அண்ட் இந்த அப்ராக்சிமேஷன் எஸ்டிமேஷன் கூட வந்து நம்ம 10 திட்டங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். மற்ற 30 திட்டங்களுக்கு இதை வச்சு நம்ம பட்ஜெட்டே போடணும். அந்த திட்டத்தில் தான் நீ 40% கமிஷன் அடிக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. சரி, 1,70,000 கோடி இல்லை 40% கமிஷன் எவ்வளோ ஆச்சு? 40% கமிஷனை மேலேருந்து அமைச்சர்கள்லேருந்து கீழே வரைக்கும் யார் கான்ட்ராக்டர் வரைக்கும் கமிஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 40% கமிஷன். இவர் வந்தோடனே அது இல்லாமல் பார்த்துருவாரா? கமிஷன் இல்லாமல் ஆக்கிடுவாரா? உன் கட்சியில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கே 2 கோடி கேட்குற. 1 கோடிக்கு டிடி எடுத்து கொடுக்கணும், 2 கோடி வந்து கேஷாக கொடுக்கணும், 3 கோடி செலவழித்து உன் கட்சியில் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறான். அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 5 கோடி செலவழிக்கணும். இந்த 5 3 8 கோடி எங்கே இருந்து எடுப்பான்? இந்த ஊழல் பண்ணாமல் எப்படி எடுப்பான்? எப்படி எடுக்க போகிறான்? எல்லாம் தர்ம பொறுப்புகளா நீங்கள்லாம்? எல்லாம் நீங்கள் வந்து சேவைக்காக பிறந்த உத்தம புத்திரர்களா நீங்கள்லாம்? இல்லை, செலவு பண்ணி தான் தேர்தலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு விதி ஏதாவது இருக்கா சார்? நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க முழுக்க நிறைய பேர் திரள் நிதி, அப்புறம் அவங்களுடைய கட்சியிலேருந்து சிலர் போடக்கூடிய அந்த பணத்தை வச்சு தானே நிற்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு டொனேஷன் வாங்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்தா 40 லட்சத்தை செலவழிக்கிறாங்க. நீ 40 லட்சம் செலவழிக்க உங்கள் கட்சிக்கு கேண்டிடேட்டை அப்ளை பண்ணுறதுக்கே 3 கோடி வாங்குறவன் நீ எப்படி ஊழல் லெட்டர் ஆச்சு கொடுப்ப? நீ எப்படிப்பா ஊழல் லெட்டர் ஆச்சு கொடுப்ப? 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்றவன், 2000 ரூபாய்க்கு விற்றவன் நீ எப்படி ஊழல் லெட்டர் ஆச்சு கொடுப்ப? மாநாட்டுக்கு செலவு பண்ண காசையே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாதவன் நீ எப்படி ஊழல் லெட்டர் ஆச்சு கொடுப்ப? 5 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு 1 மடங்கு இன்கம் டேக்ஸ் காய்ச்சி அதில் 42% ஏமாத்துற நீ எப்படி ஊழல் லெட்டர் ஆச்சு கொடுப்ப? ஓகே, கிட்டத்தட்ட 1,70,000 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ 1,70,000 கோடி இல்லை, 40% கமிஷனாக போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த 40% கமிஷனை நான் சேவ் பண்ணால் இந்த திட்டத்தை கொடுப்பேன்ற.
சரி, ரெண்டையும் சேர்த்தே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி சேவ் பண்ணிடுற நீ. யாருமே ஊழல் பண்ண மாட்டீங்க, யாருமே லஞ்சம் வாங்க மாட்டீங்க, கான்ட்ராக்டர் கமிஷன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பினா கூட 50,000 கோடி தான்டா வாங்குவோம் கையில் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 75,000 கோடிக்கு எங்கே போவேன்? உன் ஸ்கீமே 10 ஸ்கீமே 1,20,000 கோடி வந்துருச்சு. மிச்சம் இருக்க 70,000 கோடி எங்கே போவேன்? இல்லை, ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டினாக வச்சுப்போமே. இப்போ விஜய் அறிவிச்ச இந்த செலவுகள், இந்த செலவினங்கள், இது எல்லாமே ஒருவேளை திமுக அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கு. இல்ல இப்ப 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காங்க. 2,500 ரூபாவா கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி 4 கிராம் தங்கம் 8 கிராமா கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாசிபிளா இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிதி நிலைமையில? ஏமா பாசிபிள்னா இது வரைக்கும் கொடுத்ததே கழுத்துல நிக்குதுமா? திமுக அரசு இது வரைக்கும் கொடுத்தது எங்க நிக்குது? கழுத்துல நிக்குது. இதை செயல்படுத்தணும் என்ன பண்ணணும் தெரியுமா? பொருளாதாரத்தை வந்து 15% 18% உயர்த்தணும். ஓகே, இதுக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணான். இப்போ 15% 12% உயர்த்துறதுக்கு 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சு 10 வருஷம் ஜெயலலிதா ஆச்சு, 5 வருஷம் 6 வருஷம் ஜெயலலிதா ஆச்சு, 4.5 வருஷம் எடப்பாடி ஆச்சு, 5.5 வருஷம் ஜெயலலிதா ஆச்சு, 4.5 வருஷம் எடப்பாடி ஆச்சு. 10 வருஷத்தில் 6 to 7% ஏற்ற முடியாத எடப்பாடியால் எப்படி இதை ஏற்ற முடியும், கொண்டாட முடியும்? எடப்பாடியாலே கொண்டாட முடியாது. ஸ்டாலின் மட்டும்தான் வந்து 11.19% கொண்டாந்துருக்காரு. அவரால் தான் வந்து அடுத்த லெவலுக்கு 15% கொண்டு போக முடியும், 18% கொண்டு போக முடியும். ஓகே, நீங்கள் 2 பேருக்குமே ட்ராக் ரெக்கார்டு இல்லையாப்பா? நீ எப்படி பண்ணுவ? நீ இதை கூட விட்டுருங்க. விஜய், உனக்கு கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, இது கூட கேட்க தெரியாதா? சினிமாவுக்கு கால் ஷீட்டு போடும்போது பணம் எவ்வளவு கொடுக்குன்னு கேட்குறீங்களா? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மக்களை இப்படியெல்லாம் சொல்லி கவர்ந்து வாக்கை எப்படி அறுவடை செய்யலாம் அப்படிங்கறதுன பிரதானமா ஒரு விஷயம். அது ரியலிஸ்டிக்கா சொல்லு. அதற்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களை கவர்றதுக்கு போதாதுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் 2,000 ரூபாய் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்றாங்க. விஜய் வந்து அதுக்கு பேரை மாதிரி நான் 2,500 ரூபாவா தரேன் அப்படின்னும் போது மக்கள் கவனம் ஈர்க்கத்தானே செய்யும். எப்படிமா 30,000 ரூபா வந்து நீ வந்து இப்பயே நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆகுது? 30,000 கோடி ஆகுது. 1,000 ரூபா அவ்வளோ டெப்தா மக்கள் யோசிப்பாங்களா? யோசிக்கலைன்னா தெருவில் போக வேண்டியதான். ஒன்றும் கிடைக்காம போகுது. பீகாரில் 10,000 ரூபா கொடுத்துட்டு திரும்பி எல்லாரும் இஎம்ஐ கட்டுறாங்கனால லோனு தான்டா அது, உனக்கு ஃப்ரீ கிடையாது, எல்லாத்தையும் பணத்தை கட்டுறான்னு சொன்னானா இல்லையா? நீ எப்படி கொடுப்ப? நீ நான் அதை தானே கேட்குறேன். இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? விஜய், நீ வந்து பதில் சொல்லுப்பா. இல்லை, ஒரு சின்ன உதாரணம். சரி, இப்போ இன்னைக்கு நாடு முழுவதும் சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு. சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அரசாங்கம் விலை உயர்த்திட்டே போறாங்க, இப்படி இலவசங்கள் இனாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் விலைவாசியை உயர்த்துறாங்க அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும்ல. அப்ப சரி, ஏதோ ஒரு மாற்று வந்துட்டு போகுது, என்ன செய்யறாருன்னு பாக்கலாமே அப்படின்ற ஒரு மனநிலை இயல்பா இருக்காதா? பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிச்சுன்னா எல்லா விலைவாசி ஏறிடும். பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறுறதுக்கு யாரு காரணம்? இன்டர்நேஷனல் டென்ஷன்ஸ். மோடி தான் காரணம். இன்டர்நேஷனல் பிரைசஸ் வந்து குரூட் ஆயில் $120 விற்கும் போதும் பெட்ரோல் ப்ரைஸ் $50, 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கொடுத்தாரு மன்மோகன் சிங். இன்டர்நேஷ்னல் குரூட் ஆயில் ப்ரைஸு ஒரு பேரல் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு விற்கும் போதும் பெட்ரோலுக்கு நம்ம 100 ரூபா கொடுக்குறோம். அது காரணம் யார்? மோடி. இப்போ யாருக்கு அடவு வச்சுருக்காரு? அமெரிக்காவுக்கு போய் அடவு வச்சுருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்கான்? அமெரிக்கா, நீ 30 நாளைக்கு வேணால் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிக்கோன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறான். அப்போ இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை அடவு வச்சு அடிமையாக்கி இன்றைக்கி யார்கிட்ட பெட்ரோல் வாங்கணுன்ற டிக்டேட் பண்ணுறது ட்ரம்ப்பு. அப்போ நம்மளை ஆடுறது ட்ரம்ப்பா மோடியா? அப்போ ட்ரம்ப்பு வந்து இன்றைக்கி எங்கே பெட்ரோல் வாங்கணும்னு டிசைட் பண்ணுறான். ட்ரம்ப் டிசைட் பண்ணுறதுனால ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டான். நம்மளுக்கு வரக்கூடிய 85% பெட்ரோல் அந்த ரூட்டில் தான் வருது. அதனால் பெட்ரோல் ஒரு பேரல் விலை $150 பெர் பேரல் போயிடுச்சு. அப்போ இங்கே பெட்ரோல் விலை கூட போகுது. இருக்க ஸ்டாக் முடிஞ்சவொடனே பெட்ரோல் விலையை கூட்டிடுவான். இன்றைக்கி கேஸ் விலையை கூட்டிட்டான் 60 ரூபா. என்றைக்கு பெட்ரோல் விலையை கூட்டான்னு தெரியாது, டீசல் விலையை கூட்டான்னு தெரியாது. இந்த பெட்ரோல் டீசல் விலை கூட்டுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடும், எல்லா கமாடிட்டி ப்ரைஸும் கூடும். அப்போ இதுக்கு காரணம் யார்? உன் கொள்கை எதிரி தானே காரணம். நீ அவனை எதிர்த்து பேச முடிஞ்சவனால, கேட்க முடிஞ்சவனால. அப்போ இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் யார்? அப்போ இவங்களை கேட்குறதுக்கே உனக்கு சக்தி இல்லையே.
நான் இவ்வளோ தருவேன், 1,20,000 கோடிக்கு நான் வந்து இலவசம் தருவேன்னு எடுத்த அறிவிப்புலேயே 1,20,000 கோடி பட்ஜெட் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிய, உன்னை எப்படிடா நான் வந்து கொடுப்பேன், நீ எப்படி உனக்கு அலோவ் பண்ணுவான்? சரி, நீ எக்ஸஸ் பாரோவிங் வந்து எவ்வளோ வேணும்? 1,32,000 கோடி எக்ஸஸாக வெளியே வாங்கணும். ஒரு 1,50,000 கோடின்னு வச்சுக்கோங்க, எக்ஸஸாக வெளியே வாங்கணும். அப்போ 2026 2,00,000 கோடி, 2027 2,40,000 கோடி, 2028 2,50,000 கோடி, 2029 2,70,000 கோடி, 2030 2,90,000 கோடி, 2032 3,10,000 கோடி. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு 15 லட்சம் 16 லட்சம் கோடி கடன் வாங்கணும் எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் இருக்கும். கடனை அடைப்பையா, இன்னும் 14 லட்சம் கோடி கடன் வாங்குவியா? இல்லை பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த போகிற? இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவ? 11.19% ஸ்டாலின் வச்சுருக்காரு. இரட்டை இலக்க பொருளாதாரம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மாநிலம். நீ இதை வந்து 18% எப்படி ஆக போகிற? இங்கே சொல்லு பார்ப்போம். சொல்கிற தம்பி, இந்த கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன் வாங்க போகிற அடுத்த 5 வருஷத்தில். கடன் வாங்க முடியாது, உனக்கு அலோவ் பண்ண மாட்டான். அலோவ் பண்ண மாட்டேன்னா இந்த ஸ்கீமெல்லாம் எப்படி நிறைவேற்றுவேன்? பிச்சை எடுத்து நிறைவேற்றுவியா? எப்படி நிறைவேற்றுவ? ஓகே, அப்போ 25 லட்சம் கோடி டெப்டாக மாறு. 2039 25 லட்சம் கோடி டெப்டாக மாறும். மாறுச்சுன்னா என்ன தெரியுமா? 29% ஆஃப் த ஜிஎஸ்டிபிமா கரண்ட் டிஎன் டெப்ட் ஆயிரும். ஜிஎஸ்டிபியில் 29% டெப்ட்டு. ஓகே ஓகே, அப்போ என்னது? டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 55 to 60% ஆஃப் ஜிஎஸ்டி போகும். 3% தான் வாங்க முடியும் தம்பி. எங்கே போய் வாங்குவேன்? ஏதாவது ஒரு அடிப்படை பொருளாதாரம் பேசிக்கு பெராமீட்டர் கூட தெரியாமல் நீ வாட்டில் வந்து உளறிக்கிட்டு இருக்கிய. எப்படிப்பட்ட நீ ஒரு ஹாலோவாக இருக்குன்றது இதுலேருந்து தெரியாதா? இல்லை, அப்போ அடுத்த மாதம் வரைக்கும், தேர்தல் நெருக்கம் வரைக்கும் இந்த அறிவிப்புகள் தொடர்ந்துக்கிட்டே தானே சார் இருக்கும். எல்லா கட்சிகளிலும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அதில் மக்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள், சரியான ஒரு பிரதிநிதியை? மக்கள் இவனை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா கணக்கே தெரியாமல் மாதிரிலாம் அள்ளி விடுறான்டான்னு. அள்ளி விடுறவனால நம்புவாங்களாம்மா? இப்படியெல்லாம் அள்ளி விட்டா, இந்த மாதிரி அள்ளி விட்டால் என்ன ஆகும்? ஆல்ரெடி ஸ்டாலின் கொடுக்குற திட்டமே 3% ஆஃப் ஜிஎஸ்டிபியில் இருக்குது. அதுக்கு மேலே வாங்க முடியாது. இதுக்கு மேலே வாங்கணும்னா பொருளாதாரத்தை வந்து 15% 18% உயர்த்தணும். அதுதான், திட்டங்கள் மட்டுமே கவர போகிறது கிடையாதுல்ல சார். எதிர்த்தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதங்கள், பெண்களுக்கு இங்கே சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட காவல் மரணங்கள் இன்னைக்கு கூட ஒரு காவல் மரணம் நடந்திருக்கு சிவகங்கையில். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்வைக்கும் போது அது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை. இவர் வந்தவுடனே எந்த மரணம் நடக்காதா? இவர் வந்தவுடனே எந்த கொலையும் நடக்காதா? இவர் வந்தவுடனே எந்த பெண்களுக்கு எந்த எதிரான குற்றங்கள் எதுவும் நடக்காதா? சொல்லுங்கள். நடந்துச்சுன்னா ரிசைன் பண்ணிட்டு வரேன். ஏன் டெய்லி குற்றச்சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். குற்றச்சம்பவங்களை கண்டுபிடிச்சி தடுத்து அதுக்கு நீதி வாங்கி கொடுக்குறது தான் ஒரு அரசு செய்ய முடியும் ஒழிய, குற்றச்சம்பவங்களை எல்லாமே தடுக்கிறதுக்குன்னா போலீஸ் எப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? நீ கூட்டின கூட்டத்திலே 41 பேர் செத்தான், உன்னை தடுக்க முடிஞ்சா? அவனால் 40 பேர் செத்தான்ல, அதை உன்னால் தடுக்க முடிஞ்சா? யார் காரணம்? போலீஸ் காரணம்னு நீ சொல்லிட்டு தர்ற. அப்போ நீ எப்படி? அது செத்தவங்க யாரும் பெண்கள் கிடையாதா? குழந்தைகள் கிடையாதா? முதியவர்கள் கிடையாதா? 41 பேரில் இது வந்துமா ஒரு குற்றச்சம்பவங்கள். இது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நீ வந்தவொடனே என்னமோ நீ வந்தவொடனே பெண்களுக்கு 0 டாலரன்ஸு பேரை சொல்லிட்டா நீ என்னன்னா உன் வீட்டு பெண்களுக்கே நீ ஒழுங்காக கொடுக்கல. அதுவே வந்து இதெல்லாம் ஒர்த்லெஸ்ன்னு சொல்கிற நீ. அப்போ எந்த அளவுக்கு நீ ஒரு அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு தெரியுது. ஓகே, நிறைய விளக்கங்களை தெளிவாக கொடுத்தீங்க. இது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றிம்மா, தேங்க்யூ.